ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். இந்த கேரட் கத்திரிக்காய் பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 2 கேரட்டை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 4 கத்திரிக்காயையும் பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், கத்திரிக்காயிலேருந்தே தண்ணி வரும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக கேரட்டும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இதில் சுவையான கேரட் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரச சாதம், சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.